தன் பெயரால் அன்னதானம் செய்தல், தண்ணீர் பந்தல் அமைத்தல், தர்மசாலைகள் கட்டுதல் என பல தொண்டுகளை செய்து வரும் மனிதரைக் காண சென்றார் சிவனடியார். தம்முடைய பிள்ளைக்கும் பசுக்கள் மற்றும் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் தன் பெயரையே வைத்துள்ளாரே என்று வியந்து அவரை சந்திக்க சென்ற சிவனடியார், ஏன் என் பெயரை எல்லா இடங்களிலும் சூட்டி இருக்கின்றீர்கள் என்று கேட்டபொழுதுதான் வந்திருப்பது திருநாவுக்கரசர் என்று தெரிந்தது அப்பூதியடிகளுக்கு. மகிழ்ச்சியில் திருநாவுக்கரசரை தம் இல்லத்திற்கு அழைத்து விருந்து படைக்க விரும்பினார் அப்பூதியடிகள். வாழை இலை கொண்டு வர தம்முடைய மூத்த மகனை அனுப்பினார். மகன் வாழை இலையுடன் திரும்பி வரும் வழியில் பாம்பு தீண்டி இறந்தான். ஆனால் திருநாவுக்கரசரின் உணவுக்கு இடையூறு நேரிடக்கூடாது என்பதற்காக அப்பூதியடிகளும் அவர் மனைவியும் மகனின் உடலை மறைத்து வைத்து விருந்து படைத்தனர். உணவருந்தும் முன் திருநாவுக்கரசர் குடும்பத்தினருக்கு திருநீறு வழங்க விரும்பினார். மூத்த மகனை அழைத்தபோது அவன் பாம்பு தீண்டி இறந்துவிட்டதை அப்பூதியடிகள் கூறினார். இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த திருநாவுக்கரசர் சிவபெருமானை நோக்கி பதிகம் பாடினார். உடனே அந்த சிறுவன் உயிர் பெற்று எழுந்தான். சிவனடியார்களுக்குச் செய்த தொண்டின் சிறப்பை எடுத்துக்காட்டும் நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் அப்பூதியடிகள்.